வருஷங்களுக்கு அப்புறமா கம்பேக் கொடுக்கக்கூடிய நம்ம இந்தியன் தாத்தா தனது இரண்டாவது சுதந்திர போரை எப்படி நடத்தினாரு, லஞ்சம் ஊழல்னு தப்பு பண்றவங்களை கதற விட்டாரா அல்லது தியேட்டருக்குள்ள தெரியாம போய் தப்பு பண்ண நம்மள பயங்கரமா கதற விடுறாரா அப்படின்றது தான் இந்த இந்தியன் 2. ஓகேபா, படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதை ஒன்று இருக்கான்னு கேக்குறீங்களா? இருக்கு, என்னன்னு சொல்றேன். நண்பர்களா இருக்கக்கூடிய சித்தார்த், ஜெகன், பிரியா பவன் சங்கர், ரிஷிகாந்த் ஆகியோர் சமூகத்தில் நடக்கக்கூடிய லஞ்சம் ஊழல் போன்றவற்றுக்கு எதிராக வீடியோக்கள் எடுத்து அதை தங்களுடைய பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல பதிவேற்றி அதன் மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதிகப்படியான லஞ்சம் மற்றும் ஊழல்களால நாடே மோசமாகி வர்றதை கண்டு இந்த நண்பர்கள் கூட பயங்கரமா கோவப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ற நேரத்துல தான் பார்க்கிங் டாக்ஸ், அதாவது வெறும் கத்தக்கூடிய நாய்களா மட்டுமே தான் நம்ம இருக்கும், நமக்கு ஒரு ஹண்டிங் டாக், அதாவது ஒரு வேட்டை நாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பல வருடங்களுக்கு முன்னாடி மாயமான சேனாபதி அப்படின்ற இந்தியன் தாத்தாவை மீண்டும் கொண்டு வரணும், அவர் வந்தா மட்டும் தான் இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்றதுனால சோஷியல் மீடியால #கம்பேக் இந்தியன் அப்படின்றத ட்ரெண்ட் பண்றாங்க. இது பயங்கர வைரலா பரவ ஆரம்பிக்குது. தைவான்ல வர்மக்கலை பயிற்சி பள்ளி நடத்திட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சேனாபதிக்கு இந்த தகவல் போகுது. மக்களுடைய குரலுக்கு செவிசாய்ச்சி இந்தியாவுக்கு மீண்டும் வர்ற சேனாபதியான இந்தியன் லஞ்சம் ஊழல் போன்ற சமூக அவலங்கள் எல்லாம் சரி பண்ணாரா, அந்த தப்ப பண்ணவங்க எல்லாம் தண்டிச்சாரா அப்படின்றதுதான் இந்தியன் 2 திரைப்படத்தினுடைய சோ கால்ட் ஸ்டோரி. சேனாபதியாக அதே ஸ்டைல், அதே பாடி லாங்குவேஜ், அதே வசன உச்சரிப்புன்னு சொல்லி ஆக்ஷனுக்கான உடல்வாகு வரைக்கும் ஒரு பக்கம் உலகநாயகன் கமலஹாசன் தன்னால முடிஞ்ச வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கி இருக்காரு. ஒரு 106 வயசு பெரியவர் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றத நிறைய இடங்கள்ல வாய்ஸ் மாடுலேஷன்ல கொண்டு வந்து படத்துக்கு அதை ஒரு பலமா சேர்த்திருக்காரு. ஆனா எமோஷனலான காட்சிகள்ல கமலஹாசனுடைய அழுத்தமான நடிப்பு கூட அந்த அதீதமான பிராஸ்தட்டிக் மேக்கப் தின்றுது. அதாவது அவர் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் கூட வெளியிலேயே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அந்த மேக்கப் ஒரு உருத்தலா படம் முழுக்க துருத்திக்கிட்டே நிக்குது. சிகை அலங்காரம், பிராஸ்தட்டிக் என அனைத்துமே படு செயற்கையா இருக்கு. எந்தவித அட்வான்ஸ்டு டெக்னாலஜியுமே இல்லாத இந்த படத்தினுடைய முதல் பாகம் வெளியான 1996லேயே இந்தியன் தாத்தாவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்ட்டா ஒரு பிராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு விட்டுருப்பாங்க. இப்போ இவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கிற டைம்ல வெளிவந்த ஒரு திரைப்படத்துல மேக்கப் இந்த அளவுக்கு மோசமா இருக்கிறது உண்மையாவே சங்கரோட படம் தானா அல்லது தமிழ் சினிமா இந்த லெவல்ல தான் இருக்கா அப்படின்னு யோசிக்க வைக்குது. நிறைய காட்சிகளை கவனிச்சிங்க அப்படின்னா கமல் சாருக்கு கழுத்து ஒரு கலர்ல, கை ஒரு கலர்ல, கால் ஒரு கலர்லன்னு ஸ்கிரீன்ல நிக்கிறது கமல் சாரா அல்லது கார்ட்டூன்ல வரைஞ்ச பொம்மையா? ஏன்னா அந்த கார்ட்டூன்ல தான் இஷ்டத்துக்கு கலர் அடிச்சு வைப்பாங்க. அந்த லெவலுக்கு மேக்கப் ரொம்ப மோசமா போட்டிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்க, இதுல ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா எடுத்து இது எப்படி படமா வேற ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது சங்கருக்கு மட்டுமே வெளிச்சம். இந்தியன் தாத்தாவுக்கு அடுத்து படத்துல இரண்டாவது ஹீரோவா படம் முழுக்க வரக்கூடிய சித்தார்த் அவர்கள் ஒரு துடிப்பான இளைஞனா பாக்குறவங்களை இம்ப்ரெஸ் பண்றதோட எமோஷனலான காட்சிகளையும் தேவையான நடிப்பை கொடுத்து அந்த கதாபாத்திரத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திருக்காரு. ஒரு சில இடங்கள்ல மட்டும் அந்த ஓவர் ஆக்டிங்க குறைச்சிருக்கலாம், மத்தபடி ஓகேவா தான் பண்ணியிருந்தாரு. ஜெகன், பிரியா பவானி சங்கர், ரிஷிகாந்த் ஆகியோர் தங்களுக்கு கொடுத்த அந்த குறைந்தபட்ச வேலையை சிறப்பா பண்ணிருக்காங்க. சித்தார்த்துடைய காதலியா வரக்கூடிய ரகுல் பிரீத் சிங்குக்கு அந்த குறைந்தபட்ச வேலை கூட படத்துல இல்ல அப்படின்றதுதான் கொடுமையிலேயும் கொடுமை. எக்கச்சக்க துணை கதாபாத்திரங்களுக்கு நடுவுல சமுத்திரகனி, நெடுமுடி வேணு, டெல்லி கணேஷ், ரேணுகா, மனோபாலா ஆகியோர் மட்டுமே தான் நினைவுல நிக்கிறாங்க. சம்பிரதாய சிபிஐ அதிகாரிகளா வரக்கூடிய பாபி சிம்ஹா மற்றும் விவேக், அதுல விவேக் மட்டும் ஒரு சில இடங்கள்ல சிரிக்க வைக்கிறாரு. வில்லன்களா குல்ஷானும் ஜாகிர் ஹுசைனும் வில்லத்தனம் செய்யாம விளையாட்டு காட்டுறாங்க. எஸ்.ஜே. சூர்யா, இமான் அண்ணாச்சி, காளிதாஸ் ஜெயராம், தம்பி ராமையா உள்பட ஒரு டஜன் நடிகர்கள் அங்கங்க வராங்க போறாங்க. எதுக்கு வராங்க எதுக்கு போறாங்கன்னு தெரியல, அவ்வளவுதான் அவங்களுடைய போர்ஷன்ஸே இருக்கு. ஆக்ஷன் காட்சிகள்லயும் பிரம்மாண்ட காட்சிகள்லயும் ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் அவருடைய இருப்பு உணர வச்சிருக்காரு. அவருடைய ஒர்க் அவர் பர்ஃபெக்ட்டாவே பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். முதல் பாதியில தேவையில்லாத நீளமான ஆக்ஷன் காட்சிகள், தேவையில்லாத பாடல்கள் அப்படின்னு சொல்லி கண்டமேனிக்கு கட் பண்ண வேண்டிய விஷயங்களெல்லாம் போட்டு இழுத்து அடிச்சிருக்காரு படத்துக்கு பால ஸ்ரீகர் பிரசாத். அவர் நினைச்சிருந்தா படத்தை இன்னும் கொஞ்சம் கண்டிப்பு காட்டி நிறைய இடங்கள்ல கட் பண்ணி மூன்றாவது பாகமா ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய அந்த இன்னொரு பார்ட்டியும் இதுலயே இணைச்சு மொத்தமா இது ஒரே பார்ட்டா பிரசன்ட் பண்ணிருக்கலாம். மேபி அப்ப இன்னும் கொஞ்சம் படம் பார்க்குற மாதிரி இருந்திருக்குமா என்ன அப்படின்றது எடிட்டருக்கு மட்டுமே தான் வெளிச்சம். இன்னொரு பக்கம் அனிருத் இசையில தாத்தா வர போறாரு பாடல் மட்டும் தான் வைப கொடுக்குது. மத்த எல்லா பாடல்களுமே படத்துல ஸ்பீட் பிரேக்கர்ஸா மட்டுமே தான் போகுது. பலவீனமான திரைக்கதைக்கு, பலவீனமான இந்த படத்துக்கு மேலும் மேலும் பலவீனமான பின்னணி இசை கொடுத்து ஏமாற்றம் கொடுக்கிறாரு ராக் ஸ்டார் அனிருத். இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த படத்துல இல்லாதது மிகப்பெரிய குறையா. நிறைய இடங்கள்ல அவர் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்ல அப்படின்றத அவர் படத்துல இல்லாமலே நம்மளை யோசிக்க வைக்கிறாரு. முதல் பாகத்துல வரக்கூடிய அந்த குட்டி குட்டி மியூசிக் பீட்ஸ் இந்த படத்துல அங்கங்க வர்றது உண்மையாவே ரசிக்கும்படியா இருக்கு. இசை புயலோட அந்த மியூசிக் பீட்ஸ் வர சீன்ல எல்லாத்துலயுமே, அதாவது அந்த பார்ட் 1ல வரக்கூடிய அந்த மியூசிக் இங்க அங்கங்க வர இடங்கள்ல எல்லாத்துலயுமே தியேட்டர்ல அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் ரசிகர்கள் கொண்டாடி தீக்குறாங்க. கண்டிப்பா இசை புயலை மாத்திட்டு இந்த படத்துக்கு அனிருத்தை புக் பண்ணது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்றத சங்கர் இப்போ உணர்ந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்ட் டைரக்டர் டி முத்துராஜ் பிரம்மாண்டமான சீன்ஸை அந்த சீன்ஸா காட்டுறதுக்கு அந்த பிரம்மாண்டமான செட்ஸை ரொம்பவே அழகா அமைச்சு கொடுத்திருக்காரு. ஆக்ஷன் காட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் டைரக்ட் பண்ணிருக்கக்கூடிய அன்பறிவு, ரமசான், அனலரசு, பீட்டர் ஹெய்ன்ஸ், டன் சில்வா, தியாகராஜன் ஆகியோர் அடங்கிய அந்த ஆக்ஷன் குழு முடிஞ்ச வரைக்கும் ஃபைட்ல வெரைட்டி காமிச்சு நம்மள அது ஓரளவு ரசிக்கிற மாதிரியே பண்ணிருக்காங்க. லஞ்சம், ஊழல் போன்றவற்றை யூடியூப் வீடியோவாக எடுத்து அதன் மூலமா விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இளைஞர்கள் குழுன்னு சமகால இளைஞர்களை கவர்ற வகையில ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த ஒன்லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் கூட அதையே முதல் பாதி முழுக்க இழுன்னு இழுத்து தேவையில்லாத நிறைய சீன்ஸ் அடிக்கிருக்காங்க. சங்கர் கூட சேர்ந்து எழுதின இந்த படத்துக்கான அந்த ரைட்டிங் டீம் தேவையில்லாத பாடல்களும் எக்கச்சக்கமான துணை கதாபாத்திரங்களும் தேவையில்லாத ஆணிகளா படத்துல வருது போது, ஏன் வருது எதுக்கு போகுதுன்னு யாருக்குமே தெரியல. சேனாபதியோட கதாபாத்திரமும் வில்லன்களை கொலை செய்ய அவர் கையாளுற யுத்திகளும் தொடக்கத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் வர்மக்கலையை விளக்குறதுக்கு பக்கம் பக்கமா வசனங்கள்
படங்கள், லாஜிக்கற்ற நீளமான காட்சிகள்னு மொத்தத்தையும் வீணடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஒவ்வொரு சண்டையிலையும் அவர் பக்கம் பக்கமா ஒவ்வொருத்தரையும் அடிச்சு முடிச்சிட்டு சாவ கிடக்கிறவன்ட்ட போய் எழுப்பி விட்டு இந்த வர்மக்கலையோட பேர் என்ன தெரியுமா, இதன் மூலமா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு விளக்கிட்டு இருக்கிறத பார்த்தா ஐயா அவங்களாவது அடி வாங்கி செத்தாங்க, நாங்க சீனை பார்த்தே சாவுறோம் அப்படின்ற லெவலுக்கு ஆயிப்போச்சு. முந்தைய சங்கர் படங்களுடைய ரெஃபரன்ஸ்கள் அங்கங்க வந்தாலும் கூட அது தேவையான ரிசல்ட்டை தரல அப்படின்றதுதான் உண்மை. செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது சித்தார்த் சமுத்திரக்கனி சம்பந்தப்பட்ட சென்டிமெண்ட் காட்சிகள் தான். இரு நடிகர்களுமே அந்த காட்சிகளை ரொம்ப மெச்சூர்டா கையாண்டிருக்காங்க. பிரச்சனை என்னன்னா இந்த இரு கதாபாத்திரங்களை தவிர வேற எந்த கதாபாத்திரமும் இந்த திரைப்படத்துல அழுத்தமா எழுதவே படல அப்படின்றதுதான். கிளைமேக்ஸ் காட்சிக்கு முன்பாக வரக்கூடிய அந்த ஆக்ஷன் காட்சிகளே செகண்ட் ஹாஃப் உடைய பாதிக்கு மேல முழுங்கிடுது. அதுலயும் இவ்வளவு நீளமான சேசிங் சீக்வன்ஸ் அவசியமா சாரே அப்படின்ற லெவலுக்கு இருக்கு. போஸ்ட் கிளைமேக்ஸா இந்தியன் பார்ட் 3 கான ட்ரைலர் சர்ப்ரைஸா ஸ்கிரீன்ல வரத பாக்கும்போது ஏன் கமல் சார் பார்ட் 2 விட பார்ட் 3 தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு அப்படின்றது நமக்கு புரியுது. ஒருவேளை அதுல நிறைய சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட்ஸ் இருக்கும் போல. அந்த பார்ட் 1ல வந்த அந்த கொஞ்சோண்டு ஃபிளாஷ்பேக் காட்சிகள் இருக்குல்ல, அந்த சேனாபதி சம்பந்தப்பட்ட காட்சிகளை தான் பார்ட் 3ல கம்ப்ளீட்டா எடுத்திருப்பாங்க போல. காஜல் அகர்வால் பார்ட் 2ல இல்ல பார்ட் 3ல தான் இருக்காங்க. மொத்தமா கமல் சார் சொன்ன மாதிரி பார்ட் 2னு ஒன்னு எடுக்காம டைரக்டாவே பார்ட் 3க்கு போயிருக்கலாமே அப்படின்ற லெவலுக்கு நமக்கு தோணுது. தர்க்க ரீதியா பல காட்சிகள் லாஜிக் ஓட்டைகளால தள்ளாடுது. நாட்டு மக்கள் மத்தியில பயங்கர பிரபலமா இருக்கக்கூடிய சேனாபதி இந்த நாடே அவரை பல வருஷங்களா தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவர் என்னடானா மாறுவேட போட்டியில கலந்துகிட்ட மாதிரி ஜாலியா வேற வேற வேஷம் போட்டுக்கிட்டு ஊரா ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு. எனக்கும் இந்த கதைக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ட்ராக் தனியா போயிட்டு இருக்கு. லாஜிக்கலா தான் படத்துல இவ்வளவு ஓட்டைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா அரசியல் ரீதியாகவும் ஓட்டைகள் ஒரு மூட்டை இருக்கும் போல. படத்துல இலவசங்களுக்கும் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் வித்தியாசம் தெரியாம வாட்ஸ்அப் ஃபார்வர்டுகளை காட்சிகளாகவும் வசனங்களாகவும் அப்படியே மாத்தி ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்க மொத்த டீமுமே. அரசிடம் இலவசங்கள் வாங்குவதாக மக்களை குற்றம் சாட்டுறது, கடிப்பறை சோத்துல கிறுக்கணும்லாம் Facebook சுவர்ல கிறுக்கிறான் அப்படின்னு வசனம் வைக்கிறது, ஒரு தொலைக்காட்சி செய்தியை பார்த்து மக்கள் கண்மூடித்தனமா ஒன்று கூடி கொலை செய்ய கிளம்புவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே சுவாரஸ்யத்துக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள சேர்த்தது மக்களுடைய கண்ணியத்தை கீழ்மைப்படுத்துற மாதிரி இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ரைட்டிங்ல சரி பண்ணியிருக்கலாம். இந்தியன் பாகம் 1ல அந்த திரைப்படம் எவ்வளவுக்கு எவ்வளவு கமர்ஷியலா இருந்துச்சோ அவ்வளவுக்கு அவ்வளவு எமோஷனலி ஒரு கனெக்ட் இருக்கும் அந்த படத்துல. அதனாலதான் சேனாபதி ஃபைனலா தன்னுடைய மகன் சந்துருவை கொல்லும் போது அது சரிதான் அப்படின்னாலும் இங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே ஏங்கி தவிச்சாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இந்தியன் தாத்தா எமோஷனலாவும் இம்ப்ரெஸ் பண்ணல, கமர்ஷியலாவும் இம்ப்ரெஸ் பண்ணல. இப்படி அதுலயும் இம்ப்ரெஸ் பண்ணாம இதுலயும் மீண்டு வராம கமர்ஷியலா இப்படி ஒரு கம்பேக் கொடுத்தது அவசியம் தானே. அவரும் தள்ளாடிக்கிட்டு ஸ்கிரீன் பிளேவையும் சேர்த்து தள்ளாட வச்சிருக்காரு இந்தியன் தாத்தா அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் இந்தியன் 2 எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பேக் இந்தியன் வர வச்ச இந்தியன் தாத்தா தப்பு செஞ்சவங்களை கதற விட்டாரோ இல்லையோ படம் பார்க்க போனவங்கள வச்சு 3 மணி நேரத்துக்கு கதற செஞ்சு அனுப்பியிருக்காரு. இந்தியன் தாத்தா ஒரு தடவை கம்பேக் கொடுத்த இந்தியன் 2வே இந்த லெவலுக்கு இருக்கே, இதுல இன்னொரு தடவை கம்பேக் கொடுக்க போற பார்ட் 3 எப்படி இருக்குமோ 2025ல வச்சு செய்ய காத்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுலயாவது மேபி நம்மளுடைய ஃபேவரட் சங்கர் மற்றும் உலகநாயகன் கமல் சார் கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்றத. நீங்க இப்ப இந்தியன் 2 படம் பார்த்திருந்தீங்கன்னா படத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் அழுத்திடுங்க.